எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் மற்றும் அடிவயிற்றில தேங்கியுள்ள பகுதிகள எப்படி சரி செய்யலாம்? அதற்கான ஒரு எளிய மருத்துவத்த பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன்னால அவதிப்படுறாங்க. பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூதக வாயு இருந்துச்சு. அதேபோல குழந்தை பேருக்கு பின்பு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு பார்த்தீங்கன்னா பெருத்து நெறைய தொந்தரவுக்கு ஆளாகுறாங்க. ஆண்கள பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் காணப்படக்கூடியவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க, பெருங்குடல்ல பிரச்சனை உள்ளவங்க, அதேபோல வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறானது பெருத்து போகிறது. உடல் பருமனும் அதிகமாயிருது. இத போக்குறதுக்கு ஒரு பழமொழி உண்டு. "இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு" அப்படிம்பாங்க. அதிலே தான் நமக்கு மருந்தும் அடங்கியிருக்கு. இப்போ கொழுத்து போய் இருக்கக்கூடிய அந்த உடல் பருமனா இருக்கக்கூடியவங்க, முளை கெட்டிய கருப்பு காணம் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இத வறுத்து பவுடர் பண்ணி, இது கூட சுவைக்காக பெருங்காயம், உப்பு சேர்த்து காலையில கஞ்சி மாரி வரக்கூடிய ஆண்களுக்கு, பெண்களுக்கு உடல் பருமன் குறையும். உடல்ல ஏற்படக்கூடிய தொப்பை கரையும். மலச்சிக்கல் நீங்கும். வாயு பிரச்சனை நீங்கும். இதே போல இரவு நேரத்துல பார்லி கஞ்சி செய்து சாப்பிடணும். பார்லி கஞ்சி பார்த்தீங்கன்னா, எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்குது. இந்த பார்லிய வாங்கிட்டு வந்து கஞ்சி செய்து, அது கூட ஏலக்காய், மிளகு, கிராம்பு, கொஞ்சம் போல பட்டை சேர்த்துக்கலாம். வச்சு கஞ்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நல்லா வெளியேறும். காலையில கொள்ளு சாப்பிடணும். மாலையில பார்லி கஞ்சி சாப்பிடணும். மறந்துடக்கூடாது. இப்படி சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள வலிச்சு போட்ட மாரி எல்லாமே குறைய ஆரம்பிச்சுரும். நெறைய பேர் கேட்பாங்க, "சார் ஸ்டெமினா குறையுமா சார்?" கண்டிப்பா ஸ்டெமினா குறையாது. ஏன்னா இது எல்லாமே தானியங்கள், சத்துள்ள தானியங்கள். உணவு முறை. இந்த உணவுகள்ல எந்த விதமான பக்க விளைவோ, பாதிப்புகளோ இதுவரைக்கும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. ஏன்னா, இது எல்லாமே தானிய வகை சார்ந்தது. அதனால உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் இல்ல. மலச்சிக்கல் நீங்கினாலே பல சிக்கல் நீங்கிரும். ரத்த சுத்தம் உண்டாகும். அப்போ உடலுக்கு ஸ்டெமினா நல்லாவே கிடைக்கும் தானே! இந்த வகையில பயன்படுத்தி உடல் எடைய நெறைய பேர் நல்லா குறைச்சிருக்காங்க. அதேபோல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, "சார் எங்களுக்கெல்லாம் கஞ்சி குடிக்க எங்க சார் நேரம் இருக்குது? காலையில செய்யணும். மாத்திரை மாரி குடுங்க சார்." அப்படி சொன்னாங்கன்னா, இம்போர்ட் பண்ணக்கூடிய சில வகையான விதைகள் இருக்குது. இந்த விதைகளை வறுத்து, சூரணித்து, அத ஒரு 1/2 கிராம் அளவு கேப்சூல்ல போட்டு, காலையில ஒரு டம்ளர் வெந்நீர், மாலையில சாப்பிடும்போது மாலையில சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர். சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அவங்க உடம்பு அன்னைக்கே குறையிறத கண்கூடா பார்க்க முடியும். உடம்புக்கே ஒரு தெம்பா இருக்கும். எனர்ஜியா இருக்கும். இத மாரி பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல் வேணும்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்டு மகிழலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே போல பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.